ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 34. இன்றைக்கி காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா நேற்று வந்தது லேட்டானதுனால, அதுவும் இல்லாமல் ஆர்டர்ஸும் நேற்று டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால, ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு எப்பயும் போல் ரெடி ஆகிட்டோம். வீட்டில் ஆர்டர் வந்துச்சு. 3.25 கிலோமீட்டர் பிக்கப்பு. சரின்னு போயிட்டோம். நம்மளும் போயிட்டு பிக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தா ஹோட்டலில் அவ்வளோ பேர் நின்னாங்க. சரி, நம்மளது எப்படியே ரெடியாக இருந்துச்சு. ஏன்னா 3.25 கிலோமீட்டர் இல்லை, ஸோ போகிறதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நம்ம போய் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த பெங்களூரில் எங்கே பார்த்தாலும் அங்கங்கே ரோடு தோண்டி போட்டு வச்சுருக்காங்க. என்ன தான் இவங்க பண்ணுறாங்கன்னே தெரில. நம்மளுக்கு இதுக்கு கிட்டே போனால் இன்னும் கம்மியாக தான் இருக்கும். இந்த ரோட்டுக்குள்ளே போகிறதுனால இன்னும் தூரமாக போச்சு. அதுக்கப்புறமா காலங்காத்தாலே வெயிலுன்றதுனால பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த வெயில் தலை தான் நம்மளால் தாங்க முடியறதில்ல. எப்பயும் போல் நம்மளுக்கு இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் எடுத்துன்னு நம்ம அப்படியே வெயிலை ரசிச்சுன்னு போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா அதை ட்ராப் பண்ணிவிட்டு நந்தூஸில் ஒன்று பிக்கப் வந்துச்சு. எப்பயுமே ரொம்ப நாள் கழிச்சு வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நந்தூஸில் எப்பயுமே வராது. மோஸ்ட்லி சண்டே மட்டும்தான் வரும். ஏன்னா சண்டே மட்டும்தான் அதில் ஆர்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சண்டே மட்டும் நம்மளுக்கு வரும். ஸோ போயிட்டு நந்தூஸில் பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம டெலிவரி லொக்கேஷன் எங்கே பார்த்தா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்ரு. ஏன் பக்கத்தில் கொடுத்தாலும் பரவாயில்ல. எப்பயுமே நந்தூஸ் லொக்கேஷன் ராங்காக இருக்கும், இல்லை ஒரு டைம் இதாக இருக்கும். அப்புறமா நந்தூஸ் கிட்டே நம்ம போயிட்டோம். அப்புறமா அந்த அப்பார்ட்மெண்ட் இல்லை அந்த ட்ராப் கூட இந்த பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான். இங்கே வந்துட்டு ட்ராப் பண்ணலான்ட்டு அது வந்துட்டோம். லாஸ்ட்டில் பார்த்தா இங்கேயே நம்ம நிறுத்த வேண்டியதாக போயிடுச்சு அது. அதுக்கப்புறமா இன்னொரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரும் பிக்கப் பண்ணிக்கிட்டோம். என்னடானா வெயில் டைம்ன்றதுனால ரொம்ப டெலிவரி பர்சன் ரொம்ப கஷ்டம். எங்கே பார்த்தாலும் வெயில், நிற்க கூட முடியாது. அதுவும் வரேன்னு சொல்லிவிடுவாங்க. அந்த வெயிலில் நம்ம நின்றுட்டே இருக்கணும். அவங்க வந்தும் சீக்கிரமாக வரவும் மாட்டாங்க. இல்லை நம்ம போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தா கூட அவங்கள்ட்ட கரெக்டாக சொல்ல மாட்டாங்க, நானே வரேன் அப்படின்றவாங்க. ஐயோ எப்பா, இந்த வெயிலில் தாங்க முடியறதில்ல. அம்மா அதை பாருங்கள், இந்த ஹோட்டலு ஏன்டா அந்த ಹೋಟೆಲ್ ಆರ್ಡರ್ ಎಡ್ತಾಂಡ್ರೆ ಕಲಿಯಾಯ್ತು. ಏನು ಮಾತಾಡ್ದೆ ಹೇಳು. ನಾನೇನು ಹೇಳ್ದೆ? ನಾನು ಏನಾದ್ರು ಹೇಳಿದ್ನ ನಿಮಗೆ? ನಾನೇನು ಹೇಳ್ದೆ? ಅಣ್ಣ ಸ್ಯಾಂಡ್ವಿಚ್ ಏನಾಯ್ತು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲೋಗಿ ನೋಡು ಇಲ್ಲೋಗಿ ನೋಡು ಅಂತಾರೆ. ಕೇಳಿದ್ರೆ ಏನು ಅವಾಗಿಂದ ತಮಾಷೆ ಮಾಡ್ತಾವ್ರೆ. ನಾವೇಂತಕ್ಕೆ ಬಂದು ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು ದೋಸೆ ಸ್ಯಾಂಡ್ವಿಚ್ ಇಲ್ಲ ಸರ್, ಒಂದು 2 ನಿಮಿಷ ರೆಡಿ ಆಗುತ್ತೆ, ಇಲ್ಲ ಆಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಆಯಿತು, ಮುಗೀತು. ಅವ್ರು ಏನು ಮಾತಾಡಿದ್ರು ಅಂತ ಕೇಳಿ. ನಾನು ಅವಾಗಿಂದ ಬಂದು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇಲ್ಲ ರೆಡಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅದು ಮುಂಚೆನೆ. ಅಣ್ಣ ಬಿಲ್ ಇಕ್ಕೊಂಡಿರೋದು ಇಲ್ಲ ಅಣ್ಣ, ನಾನು ಇಲ್ಲೇ ಬಂದು ಕೇಳೋದು. ಅಣ್ಣ ಒಂದ್ ಮಾತು ಹೇಳಿದ್ರೆ ಮುಗಿತಣ್ಣ. ಏಂತಕ್ಕೆ ಅವ್ರ ಆ ತರ ಮಾತಾಡ್ಬೇಕು? ನಾನು ಕೇಳೋದು ಒಂದೇ ಮಾತು. ನಾನು 1 ನಿಮಿಷ ನಾನು ಏನ್ ಕೇಳ್ದೆ ಅವ್ರನ್ನ ಕೇಳಿ ಫಸ್ಟ್. ಸುಮ್ಮನೆ ಜಗಳ ಮಾಡಕ ನಾವು ಬರ್ತೀವಿ. ನಾವು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ಟು ನಾವು ಎಷ್ಟು ಬೇಳೆ ಅದನ್ನ ಆಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದೀವಿ. 3 ಕಿಲೋಮೀಟರ್ ಆಯ್ತು, 20 ನಿಮಿಷ ಆಯ್ತು ಒಂದು ಆರ್ಡ್ರಿಗೆ. ಒಂದು 5 ನಿಮಿಷ ಅಂದ್ರೆ ನಾವು ನಿಂತ್ಕೋತೀವಿ. ಒಂದೊಂದು ಹೋಟ್ಲು 1 ಅವರ್ ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತೀವಿ. கிட்டக்கிட்ட இந்த ஹோட்டலில் ஒரே ஒரு ஐட்டத்துக்காக 40 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்கேன். எப்படி நான் அங்கே போனேன், நான் ஆர்டர் ஐடி சொன்னால் அவங்க ஆர்டர் ரெடியாக இருந்தால் கொடுக்கணும். அதை விட்டுட்டு அங்கே போய் கேளு, இங்கே போய் கேளு, இவன்ட்டை கேளு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேளு. நான் அங்கே போய் கேட்டால் அங்கே ஆளே இல்லை. அப்புறமா யாரோ ஒருத்தன் க்ளீன் பண்ணுறவன் இருப்பான், அவனை கேட்டால் அவன் இல்லை எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவன் போயிட்டான். சரின்ட்டு அப்புறம் மறுபடியும் வந்து அவன்கிட்ட சொன்னால் கேஷியர்கிட்ட போய் கேளு அப்படின்னா. சரி, கேஷியர்கிட்ட போய் கேட்டால் எனக்கு தெரியாது, அங்கே பேக் பண்ணுறவங்கள்ட்ட போய் கேளுன்றான். இவங்க என்னமோ வச்சுன்னு என்னை தமாஷ் பண்ணின்னு இருந்தானுங்க. அதுதான் எனக்கு கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறமா பிடிச்சி கேட்டேன். அப்பயும் அப்படியே அந்த உள்ளேருந்து இன்னொருத்தர் வந்தார்ல, அவர் எப்பயுமே எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணப்பா தரேன் அப்படி இப்படின்ட்டு ஒரு இதில் பேசுவாங்க. இவன் எவனோ ஒருத்தன் புதுசாக இல்லை என்னன்னு தெரில, ஓவராக கடுப்பேற்றி விட்டுட்டான். நம்மளுக்கே ஆல்ரெடியே நம்ம 1008 டென்ஷனில் இருக்கும். இதில் இவனுங்க வேறு இன்னும் 2 டென்ஷன் ஏற்றி விடவே வரானுங்க. என்னதை தான் இவனுங்களுக்கு சொல்கிறதோ போங்க, செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அப்படியே அப்புறம் அந்த ஆர்டர் ட்ராப் பண்ணால் ஒரு வீடியோ வந்துச்சு. இந்த வீடியோவில் என்னடா நான் டிஜிட்டல் இந்தியான்ற ஒரு பொண்ணு, ஒரு அப்படி சொல்லணும், வயசானவங்க தான் போல், ஃபோன் பேசிக்கிட்டே இப்போ அவங்க குழந்தைய ஆட்டோவில் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஐயோ, அந்த ஆட்டோக்காரர் எடுத்துன்னு வந்து அந்த குழந்தைய கொடுத்துட்டு, ஏமா அப்படி பண்ணுற, குழந்தை தானே, அதை கூடமா உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போனாங்களாம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பூனே கிட்ட நடந்ததான். அந்தளவுக்கு குடும்பம் அவங்க மொபைலில் முழுகிடுவாங்க. என்ன உலகமாடா இது, அப்பா சாமி. இன்னும் ஒரு குழந்தை கையில் இருக்குன்றது கூடமா தெரியாமல் அவங்க வந்திருப்பாங்க. எப்போ சாமி, அவன் ஆட்டோக்காரன் ஏதோ நல்லவனாக இருந்ததுனால வந்து கொடுத்துட்டு போகணும். இல்லைனா அவன் மாட்டே அந்த ஆட்டோலேயே அப்படியே தூக்கிட்டு போயிருந்தானா.
யோசிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. இதில் வேறு ஹோட்டலில் தான் அப்படி டென்ஷன் ஏற்றுறானுங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் நம்ம மட்டும் எடுத்துன்னு வந்து அந்த ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே ஒரு 2-3 ஆர்டர் நார்மலாக டென்ஷன் எல்லாம் பண்ணலான்னு பார்த்தா இதே டென்ஷனில் மொபைல் கீழே விழுந்துச்சு. லைட்டாக டிஸ்பிளேயில் கிராக் விழுந்துருச்சு. என்ன சொல்கிறது, அந்த டென்ஷன் மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லபடியாக போயிருந்துருக்கும். இப்போ அந்த கிராக் விழுந்தது அவனை வந்து நம்மளுக்கு சரி பண்ணி தரப்போகிறான் இல்லை. அந்த டென்ஷன்லேயே போயிடுச்சு. அப்படியே போயிடுச்சு இன்றைக்கி நாள். அதுக்கப்புறமா பாருங்க இந்த ஆர்டர் இவன் 1/2 மணி நேரம் லேட் பண்ணி கொடுத்தான். என்ன சொல்கிறதுனே தெரில. இவனும் அதே தான், அந்த ஆர்டர் மாதிரி தான். ஒரே ஒரு தோசை, அந்த தோசைக்கு 1/2 மணி நேரம். அந்த ஆர்டர் நான் கொடுத்தது எத்தனை மணிக்கு சொல்லுவார், கிட்டக்கிட்ட 5 நிமிஷத்தில் கொடுத்துட்டேன். ஐயோ பக்கத்தில் தான், ஆனால் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண போச்சு. ஒரு ஆர்டருக்கும் இந்தமாரி ஆயிடுச்சுன்னா என்னத்த சொல்கிறதோ போங்க. இவனுங்கள்ட்டெல்லாம் நம்ம மாட்டிக்கணும், ஒரு விஷயத்துக்கும் முழிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஆர்டர் இன்னொன்று வந்துச்சு, கலிஃபோர்னியா புரிட்டோ. அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருந்தோமே. அதில் வந்துட்டு என்னன்னா தயானந்தா சாகர் காலேஜ், அந்த காலேஜில் ஹாஸ்டல் மூடிடுவாங்க போல். ஃபோன் பண்ணி கஸ்டமர் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, இல்லைனா கேட்டை மூடிடுவாங்க. கேட்டை மூடிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ட்டு அப்புறம் கஸ்டமர் ஃபோன் பண்ணி 2-3 டைம் வேறு சொல்லிட்டாங்க. அது ஏதோ ஓலாவில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு உளுந்ததுனால சரி சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் ஸ்பீடாக போனேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அதுவும் நைட் டைம் வேறையா, டிராஃபிக்கே இருக்காதுன்னு பார்த்தா இப்போ தான் அதிகமான டிராஃபிக்காக இருக்குது. இப்போல்லாம் 9-9:30 மணிக்கு மேலே தான் டிராஃபிக்கே அதிகமாகுது. என்னத்த சொல்லவோ. அதுமாக போயிட்டு நம்ம சீக்கிரமாக போய் அந்த ஆர்டர் நம்ம கொடுத்துட்டோம். அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இன்னொரு ஆர்டர் வந்துடுச்சு. அது எங்கடான்னு பார்த்தா அது ஒரு 4 கிலோமீட்டர் பிக்கப்பு. என்னடா இவ்வளோ தூரம்லாம் இழுக்கிறீங்க, என்ன தாண்டா அவங்கள வச்சுன்னு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல பார்த்துக்கலான்னு அப்புறமா அதையும் கிளம்பிட்டோம். போயிட்டு அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டோம். சரி போகலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். எப்பயுமே ஒரே ஒரு விஷயந்தாங்க லைஃப்பில், ஒரு டவுனுன்னு ஒன்று இருந்தால் அப்புன்னு ஒன்று இருந்தே இருக்கும். எப்பயுமே வாழ்க்கையில் கீழே இறங்குறோன்னா நம்ம மேலே ஏறியே ஏறுவோம். சரிங்க இருங்க, அது என்னவோ நல்லபடியாக நடந்தால் சரி எல்லாருக்கும். இன்றைக்கி டே 4ஓட 34 அர்னிங்ஸ் பார்த்துடலாமா. எப்பயும் போல் ஷேடோ ஃபேக்ஸ் தான் பண்ணோம். 2400 பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு 50 டிப்ஸ் வந்துச்சு. டோட்டலாக இன்றைக்கி 2500 ஆச்சு. இது வரைக்கும் நம்ம டே 33ல் 82,151 நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி டே 34ஓட சேர்த்து 84,651 ஆச்சு. எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.